ஹம்து அல்ஹம்து அல்ஹம்து அப்படின்னு சொன்னா புகழ். ஓகேவா? ஹாமிதுனா புகழக்கூடியவன். அப்போ ஹம்த் அப்படின்னு சொல்லும்போது புகழ். புகழ் என்பது லில்லாஹி, லீ தனியா அல்லாஹி தனியா, லீ பிளஸ் அல்லாஹின்னு வரும். லீங்கிற அந்த வார்த்தைக்கு உரியதுன்னு அர்த்தம். இப்ப எனக்கு உரியது அப்படின்னு சொன்னா லீ அப்படின்னா எனக்கு உரியதுன்னு அர்த்தம். லஹு அப்படின்னா அவனுக்கு உரியதுன்னு அர்த்தம். லில்லாஹி அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது, அல்லாஹுக்கு சொந்தமானது புகழ். அந்த அல்லாஹ் மேல வந்துட்டு அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடைய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹை வந்துட்டு விளக்குறான். அல்லாஹ் வந்துட்டு வர்ணனையை சொல்லி காட்டுறான். இங்க பாருங்க, அந்த புகழுக்கு உரிய அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ்னா ரப்பில் ஆலமீன். ரப் அப்படின்னு சொன்னா பொறுப்பாளன். அதாவது இப்ப வந்துட்டு ஒரு குழந்தையோடைய ரப் அப்படின்னு பெற்றோரை சொல்லுவாங்க. குழந்தைக்கு பெற்றோரை பொறுத்தவரையும் அரபியில குழந்தையோடைய ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தையை கட்டி காத்து அதனை பொறுப்புடன் அதற்கு வேண்டியதெல்லாம் செய்து தரக்கூடிய பெற்றோரை ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா அதனுடைய மேய்ப்பாளரை ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு உரியவரை. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆலமீன். ஆலம் அப்படின்னு சொன்னா உலகம்னு அர்த்தம். ஆலம் ஆலமீன் அப்படிங்கும் பொழுது அதோடைய அர்த்தம் இந்த உலகங்கள், அகிலங்கள். அதாவது நிறைய பூமி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல வந்துட்டு எர்த்து மட்டும் இல்ல, இந்த பூமி போல பல பூமிகள் இருக்கு. அத்தனை பூமியையும் அதற்கு வேண்டியதை செய்து அதனை பொறுப்புடன் நோக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளனான அல்லாஹ்விற்கு தான் அந்த புகழ். அதுக்கப்புறம் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அதே விளக்கம் தான். அந்த ஆலம் வந்து எப்படிப்பட்ட அல்லாஹ் வந்துட்டு ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் பொறுப்பாளன். அனைத்து பூமியும், இந்த பூமியை சொல்லிட்டு அல்லாஹ் என்னென்ன படைச்சிருக்கானோ அனைத்து பூமிகளுக்கும் அவன் பொறுப்பாளன். ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அதான் மாபெரும் கருணையாளன், தனி பெருங்கிருபையாளன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மாலிக்கி, மாலிக்னா அரசன். எதனுடைய அரசன்? யௌமித்தீன். தீன் அப்படின்னு சொன்னா அந்த நீதி, அதாவது ஜட்ஜ்மெண்ட். தப்பா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றக்கூடிய நாள் தான் தீன் சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி, அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய பெருமைகளை சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூறாவை ஓதாமல் தொழுகை என்பது கிடையாது. குர்ஆனுடைய தாய் சூரத்துல் ஃபாத்திஹா. இன்ஷா அல்லாஹ் பொருள் உணர்ந்து படிப்போம். அடுத்த நாளை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைம் இதே போல இன்னொரு வசனங்களோட நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.